ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு டேஸ்டியான எக் பெப்பர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல 1 நிமிஷம் லைட்டா வறுத்துட்டு, இத அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே வேக வச்ச 4 முட்டைய 2ஆ கட் பண்ணிட்டு இதில சேர்த்துட்டு 2 சைடும் லைட்டா டோஸ்ட் பண்ணிட்டு தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. அடுத்து அதே பேன்ல பொடியா கட் பண்ண 10 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை, பொடியா கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் தக்காளி, தேவையான உப்பு சேர்த்துட்டு தக்காளி லைட்டா வதங்கினோடனே இது கூடவே ரெடி பண்ண பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரசம், சாம்பார் சாதம் கூடலாம் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.